ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவிலில் நடைபெற்று வந்த ஸ்ரீ பத்மாவதி பரிணய உற்சவம் வேதம், நாதம், கீதம் மற்றும் விசேஷ பூஜைகளுடன் நிறைவு. திருமலை ஸ்ரீ ஏழுமலையானையும் திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரையும் தரிசித்த துணை குடியரசுத் தலைவர். தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்த ஆலய உயர் அதிகாரிகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் வசந்த உற்சவம் வைபவமாக நடைபெற்ற கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் நடைபெற்ற ஸ்ரீ பத்மாவதி பரிணய உற்சவம் திரளான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் பூச்சாற்று வைபவம். வண்ண மலர்கள் நடுவே காட்சி கொடுத்த ஸ்ரீ நம்பெருமாள். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா. யாழி வாகனத்தில் அம்பிகையும் அதிகார நந்தி மீது சுந்தரேஸ்வரரும் திருக்காட்சி. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை நாராயணகிரி உத்தியாவனத்தில் 3 நாட்களாக நடைபெற்று வந்த ஸ்ரீ பத்மாவதி பரிணய உற்சவம் இனிதே நிறைவு பெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 3 நாட்களாக நடைபெற்று வந்த ஸ்ரீ பத்மாவதி பரிணய உற்சவத்தின் நிறைவு நாளான நேற்று கோவில் மண்டபத்தில் கருடன் மீது உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை சர்வ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து அர்ச்சகர்கள் ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு புறப்பட்டனர். கோவிலில் இருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பல்லாக்கில் எழுந்தருளியதும் கல்யாண சீர்வரிசை பொருட்களோடு பக்தர்கள் காத்திருக்க வாகன மண்டபத்தில் இருந்து கோவில் அருகே மங்கள வாத்தியங்களோடு பிரிய பக்தன் மீது எழுந்தருளிய மலையப்ப சுவாமியை சுமந்து வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் தண்டம் ஏந்தியபடி முன்னே செல்ல சுவாமி மற்றும் தாயார்களை மாட வீதிகள் வழியாக அழைத்து வந்தனர். 4 திக்கிலும் தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. நாதஸ்வர மேள தாளங்கள், தீப்பந்தங்கள், திருக்குடைகளோடு உற்சவர்களை நாராயணகிரி உத்தியாயன வனத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த மேடையில் உற்சவ தெய்வங்களை எழுந்தருளச் செய்தனர். இதையடுத்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களை ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு எதிர் சேவையாக்க நிறுத்தி மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து உற்சவ தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம் நடத்தப்பட்டதும் பூப்பந்து எரிதல் நிகழ்வை நடத்தி உற்சவர்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களை அர்ச்சகர்கள் கைத்தலமாக ஏந்தி வந்து ஊஞ்சலில் நின்றிருந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு இருபுறம் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு செயல் அலுவலர் திரு முத்தாடு ரவிச்சந்திரா சங்கல்பம் செய்து கொண்டதும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஏக தீபம், கோபுர தீபம், கும்ப தீபம் காட்டி பழங்கள் நிவேதித்து கொலு நடத்தி கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சதுர்வேத பாராயணத்துடன் வசந்த கல்யாணி, பூபாலம், ஆனந்த பைரவி, காந்தாரி, மத்தியமாவதி, நீலாம்பரி உள்ளிட்ட பல்வேறு ராகங்கள் இசைக்கப்பட்டு நாதஸ்வர மேள தாளங்களுடன் பல்வேறு வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு BR நாயுடு மற்றும் செயல் அலுவலர் திரு முத்தாடு ரவிச்சந்திரா முன்னிலையில் மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று உற்சவ மூர்த்திகளை கண்ணார கண்டு வழிபட்டனர். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் மற்றும் திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை துணை குடியரசுத் தலைவர் தரிசனம் செய்தார். முன்னதாக திருமலைக்கு வருகை தந்த துணை குடியரசுத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் திரு CH வெங்கைய சௌத்ரி மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் சிறப்பான வரவேற்பு அளித்து ஆலயத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு மகாத்வாரம் முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு BR நாயுடு மற்றும் செயல் அலுவலர் திரு முத்தாடு ரவிச்சந்திரா ஆகியோர் துணை குடியரசுத் தலைவருக்கு ஸ்திகப்பால் மரியாதையுடன் ஆலயத்தின் உள்ளே அழைத்துச் சென்று தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்தனர். பிறகு மூலவரை தரிசித்து வெளியே வந்ததும் ரங்கநாயக்க மண்டபத்தில் குடியரசு துணைத் தலைவருக்கு வேத பண்டிதர்கள் வேதாசீர்வச்சனம் செய்து பிரசாதங்களை வழங்கினர்.
இதையடுத்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் துணை குடியரசுத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எம்பெருமானின் திருவுருவம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து அனைவரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டதும் கோவிலின் எதிரே உள்ள ஸ்ரீ பேடி ஆஞ்சநேய சுவாமி சன்னதிக்கு சென்றனர். அங்கு துணை குடியரசுத் தலைவர் தேங்காய் உடைத்து ஸ்ரீ ஆஞ்சநேயரை பக்தி பரவசத்துடன் தரிசித்து சன்னதியை சுற்றி வலம் வந்து புறப்பட்டார். இதையடுத்து திருச்சானூருக்கு வருகை தந்த துணை குடியரசுத் தலைவரை அதிகாரிகள் வரவேற்று ஆலயத்திற்கு அழைத்துச் சென்றதும் நுழைவாயிலில் கோவில் சார்பாக மங்கள வாத்தியங்கள் முழங்க மாலை அணிவித்து அர்ச்சகர்கள் உள்ளே அழைத்துச் சென்றனர். இதையடுத்து தாயாரை தரிசித்து கோவிலை சுற்றி வலம் வந்ததும் துணை குடியரசுத் தலைவருக்கு வேதாசீர்வச்சனமும் அதனைத் தொடர்ந்து பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் இம்மாதம் 30ஆம் தேதி முதல் மே மாதம் 2ஆம் தேதி வரை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடத்தப்படும் வசந்த உற்சவத்தை முன்னிட்டு இன்று காலை கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது. இன்று காலை நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதும் ஆலய ஊழியர்கள் கோவில் வளாகங்களை நீர் கொண்டு சுத்தம் செய்தனர். அர்ச்சகர்கள் ஆலய அதிகாரிகளும் பலவித நறுமண பொருட்களை கொண்டு தயார் செய்யப்பட்ட கலவையை கொடிமரம், ஆலய பிரகாரங்கள், மூலவர் சன்னதி, சுற்றுச்சுவர்கள் ஆகியவற்றில் பூசி நீர் கொண்டு தூய்மைப்படுத்தினர். இதையடுத்து உபயதாரர்கள் தாயார் சன்னதிக்கு எதிரே பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட திரைச்சீலைகளை வழங்கினர். இதையடுத்து பேசிய ஆலய அர்ச்சகர், கடும் வெயில் தாக்கத்தில் இருந்து பக்தர்களை காக்க வேண்டி ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு 3 நாட்கள் வைபவமாக இந்த வசந்த உற்சவம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் நேற்று ஸ்ரீ பத்மாவதி தாயார் பரிணய உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவர், சுவாமி, தாயார் ஆகியோருக்கு நாம அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த மேடை மீது உற்சவர் பெருமாளை தனி மேடையிலும், ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களை தனி மேடையிலும் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் அர்ச்சகர்கள் சங்கல்பம் செய்து கொண்டு கும்ப பிரதிஷ்டை, கலச ஆராதனை, புண்ணியாக வாசனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டதும் ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொள்ள பரிணய உற்சவ நிகழ்வுகளை துவக்கினர். தெய்வங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூப தீபம் காட்டி பட்டு வஸ்திர சமர்ப்பணம் ஆகியவற்றை நடத்தினர். தொடர்ந்து மாலை மாற்றுதல் நடத்தி உற்சவ மூர்த்திகளுக்கு மாலைகள் அணிவித்து ஆரத்தி காண்பித்ததும் பூப்பந்து எறிதல் நடத்தப்பட்டது. பின்னர் உபய நாச்சியார்களை எம்பெருமானின் இருபுறம் எழுந்தருளச் செய்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபமும் கற்பூர ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டன. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் செடாரி சாதிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் பூச்சாற்று வைபவம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க, உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை வெள்ளி தோளுக்கினியானில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். வெண்ணிற பருத்தி ஆடை அணிந்து திருமார்பில் நீல நாயக்க பதக்கத்துடன் இரத்தின காதணிகளும் உள்ளிட்ட ஆபரணங்களோடு மாலைகள் சூடிக்கொண்டு காட்சி கொடுத்த எம்பெருமானின் திருமுடியில் மகிழம்பூ, மலர்ச்சரங்கள் சுற்றி அலங்கரித்திருந்தனர். சுவாமி எதிரே ஆச்சாரிய புருஷர்களுக்கு சடாரி மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் தீப்பந்தங்கள், தண்டங்கள் முன்னே செல்ல சுவாமிக்கு சாமரம் மற்றும் ஆலவட்டம் வீசி தங்க திருக்குடையை பிடித்தவாறு பிரகாரங்கள் வழியாக சுமந்து சென்றனர். விஸ்வக்சேனர் சன்னதியை கடந்து ஆரியபடால் வாயிலை நுழைந்து பிரகாரங்கள் வழியே திருக்கொட்டாரம் மற்றும் மணல்வெளி கடந்து ஆஸ்தான மண்டபத்திற்குள் உற்சவரை சுமந்து வந்தனர். அங்கு சுவாமிக்கு நீராஜனம் சமர்ப்பித்து மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்ததும் சுவாமி அணிந்திருந்த மாலைகள் களையப்பட்டு உற்சவருக்கு மெல்லிய பருத்தி வஸ்திரம் போர்த்தி அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாட நறுமண மலர்ச்சரங்கள், நறுமண மலர்கள் கொண்டு செய்யப்பட்ட மலர் போர்வையை போர்த்தினர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என பக்தி கோஷம் எழுப்ப பொதுஜன சேவை நடத்தப்பட்டது.
பின்னர் மீண்டும் உற்சவரை சுமந்து கொண்டு பிரகாரங்களை கடந்து வாயில்கள் உள்ளே நுழைந்து மூலஸ்தானத்தின் முன்பு அரையர் சுவாமிகள் பாடல் பாடியபடி ஏற்றம் கண்டு அருளினார் ஸ்ரீராம் பெருமாள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு அறம்வளர்த்த நாயகி உடனமர் ஸ்ரீ கைலாயநாதர் திருக்கோவிலில் தேரோட்ட விழா விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி தேரடியில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையில் இருந்து தேர் புறப்பட்டது. உற்சவர் அருள்மிகு கைலாயநாதர் அம்பிகையுடன் அழகாக திருக்காட்சி தர கற்பூரம் காண்பித்தனர். பிறகு சிவநாம கோஷங்கள் எழுப்பியவாறு எண்ணற்ற பக்தர்கள் இரு குதிரைகள் பூட்டப்பட்ட பெரிய தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக ஸ்ரீ கைலாயநாதர் எழுந்தருளிய திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. பல்வேறு இசை வாத்தியங்கள், சிறுமியர்களின் நடனங்கள், கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக ஆதி தம்பதிகள் வாகனங்களில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். சிவாலய வளாகத்தில் ஸ்ரீ சோமநாயகி சமேதராக ஸ்ரீ சோமஸ்கந்த மூர்த்தியையும் அருள்மிகு மீனாட்சி அம்பாளையும் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். உற்சவர்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களோடு கிரீடங்களும் மாலைகளும் அணிவித்திருந்தனர். யாழி வாகனத்தின் மேல் ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் வீற்றிருக்க உற்சவ தெய்வங்களுக்கு மங்கள வாத்திய முழக்கத்துடன் கோபுர தீபம், நாக தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களும் மகா கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ சுந்தரேஸ்வரரை அதிகார நந்தி வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு உலா புறப்பட்டனர். சர்வ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் கோவிலின் வெளியே அழைத்து வந்தனர். மின் ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு பவனி வந்த தெய்வங்களை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் கும்பகோணத்தில் அமைந்துள்ளதுமான ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் சித்திரை பெருவிழாவின் ஒரு பகுதியாக 2 தங்க கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்த ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமியையும் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமியையும் தங்க பெரிய திருவடிகள் மீது கொலுவிருக்க செய்திருந்தனர். பிரிய பக்தன் மீது பரமபத கோலத்தில் எம்பெருமான் உற்சவ மூர்த்திகள் சர்வ ஆபரணங்களுடன் அமர்ந்து காட்சி தர தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளை தரிசித்ததும் நுழைவாயில் ஆராதனையோடு ஸ்ரீபாதம் தாங்கிகள் 100 கால் மண்டபத்தில் இருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். பிறகு தெய்வங்களுக்கு சாமரங்கள் வீசியபடி ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்ததும் வீதியுலா புறப்பட்டனர். சர்வ அலங்காரத்தோடு ஸ்ரீ சாரங்கபாணியும் ஸ்ரீ சக்கரபாணியும் திருக்காட்சி தர உற்சவர்களை மின் விளக்குகளால் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த ஓலை சப்பரத்தில் கொலுவிருக்கச் செய்ததும் வீதியுலா துவங்கியது. பக்தர்கள் சப்பர தேரை வடம்பிடித்து இழுக்க பல்வேறு வீதிகள் வழியாக உற்சவ மூர்த்திகளின் புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் உள்ள திவ்ய தேச கோவிலான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீராம நவமி உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கேடயத்தில் எழுந்தருளியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் திருமலையில் இருந்து உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு ஆரத்தி காட்டியபடி பிரகாரத்திற்கு அழைத்து வந்தனர். மற்றொரு வெள்ளி கேடயத்தில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணரையும் விசேஷமாக அலங்கரித்து எழுந்தருளச் செய்து உற்சவ தெய்வங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். 4 திக்கிலும் தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்து நைவேத்தியங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொடர்ந்து வேத பாராயணம், கோஷ்டி ஆகியவை நடைபெற்றதும் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு கோவிலின் வெளியே வந்ததும் பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளும் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணரும் மாட வீதியில் வலம் வர வழிநெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து மாட வீதியில் இருக்கும் சிறிய திருவடி சன்னதியை அடைந்ததும் உற்சவர்களுக்கு ஆரத்தி காண்பித்து மரியாதைகள் செய்யப்பட்டன. பின்னர் மீண்டும் தெய்வங்களை ஆலயத்திற்குள் அழைத்துச் சென்றனர். வேலூர் கோட்டையில் இருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனமர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக பஞ்சமூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் உலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்து அருள்பாலித்தனர். மூலவர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரருக்கு பட்டாடைகள் கட்டி நாகப்படிகை நிறுத்தி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். சூரிய சந்திர பதக்கங்களுடன் விபூதி பட்டை அணிந்து காட்சி கொடுத்த மூலவருக்கு நாம அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது.
தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரியும் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோவில் வளாகத்தில் உள்ள மேடை மீது பஞ்சமூர்த்திகளை சர்வ அலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தெய்வங்களுக்கு மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டன. பின்னர் சிவபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு கோவில் நுழைவாயில் ஆராதனையோடு வெளியே சுமந்து வந்தனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளை தத்தமது வாகனங்களில் கொலுவிருக்கச் செய்ததும் வீதியுலா புறப்பட்டனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு பவனி வந்த தெய்வங்களை பக்தர்கள் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி துறையூரில் உள்ள 108 திவ்ய தேசங்களில் சிறப்பு பெற்ற நவ திருப்பதி கோவில்களில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. திருத்தேரில் உற்சவர் ஸ்ரீ பொலிந்து நின்றபிரானை எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு வண்ண பட்டாடை கட்டி காசு மாலையுடன் தங்க யக்னோப வீதமும் இரட்டை கிளி பதக்கத்தோடு திருமார்பில் லட்சுமி பதக்கமும் நிறுத்தி கிரீடம் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்கள் வடம்பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி கொடுத்த பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தவாறு முன்னே செல்ல ஹரிநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் விடையாற்று விழாவின் ஒரு பகுதியாக உற்சவ மூர்த்தி சிறப்பு அலங்காரத்துடன் பிரகார வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமிக்கு சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பட்டு வஸ்திரத்தையும் இடுப்பில் கச்சையாகவும் அதனையே தலையில் முண்டாசாகவும் கட்டி ஆபரணங்களோடு மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்து கேடயத்தின் மேல் நிறுத்தியிருந்தனர். கையில் வேத்திரம் என்னும் சாட்டை ஏந்தி உய்யாரமாக நின்று இடையர்குல கண்ணனாக காட்சி கொடுத்த உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்தில் இருந்து வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். பிறகு தாயார் தேரோடும் பிரகாரத்தில் இருக்கும் 16 கால் மண்டபத்தை அடைந்ததும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த பந்தலின் கீழே மேடை மீது உற்சவரை எழுந்தருளச் செய்தனர். திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க சிறுமியர்கள் பங்கேற்ற பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சவுந்தரவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ வீர அழகர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டும் வைபவம் நடைபெற்றது. இதையொட்டி கோவில் வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வீர அழகர் பெருமாளை எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஓதியபடி உற்சவ மூர்த்திகளுக்கு காப்பு கட்டும் வைபவம் நடைபெற்றது. அலங்கார பிரியன் உபய நாச்சியார்கள் சமேதராக சர்வ அலங்காரத்தோடு காட்சி தர தெய்வங்களுக்கு ஏக தீபம், நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காட்டி மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து அருள்பாலித்தனர். பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக சீதா பிராட்டியையும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியையும் விசேஷமாக அலங்கரித்து கேடயத்தின் மேல் அமர்த்தி ஸ்ரீபாதம் தாங்கிகள் கைத்தலமாக சுமந்து வெளிப்பிரகாரத்துக்கு அழைத்து வந்தனர். பிறகு நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க தெய்வங்களுக்கு ஒய்யார நடை நடந்தவாறு சுமந்து வந்து ஊஞ்சலில் குழுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் வாகன மண்டபத்தை அடைந்ததும் உற்சவ மூர்த்திகளை சந்திரபிரபை வாகனத்தில் எழுந்தருளச் செய்தனர். அருகே ஸ்ரீ விஸ்வாமித்ர மகரிஷியையும் குழுவிருக்கச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி ஆபரணங்களுடன் முத்துக்கள் பதித்த நீள்முறி கிரீடங்களும் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். திரை விளக்கப்பட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து கொண்டு கோவிலின் வெளியே வந்தனர். உற்சவ மூர்த்திகள் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. பிறகு வீதி உலா சென்ற உற்சவர்களை ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். இதேபோல் உற்சவத்தின் மற்றொரு நாளில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணரை சிறப்பு அலங்காரத்துடன் சேஷ வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஜனகன் மகளும் தசரதன் மைந்தர்களும் பட்டாடைகள் மற்றும் சர்வ ஆபரணங்களோடு திருக்காட்சி தர உற்சவர்களை வாகன மண்டபத்தில் இருந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர்.
தெய்வங்களை கோவிலின் வெளியே எழுந்தருளச் செய்ததும் பிரபந்தம் சேவித்த அத்தியாபக் கோஷ்டியினருக்கு செடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் இருகுடை சேவையோடு உற்சவர்களுக்கு திருவீதி உலா நடைபெற்றது. பின்னர் பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க கோவில் முன்பு உற்சவ தெய்வங்களுக்கு வையாலை சேவையும் நடத்தப்பட்டது. பின்னர் பிரபந்த பாராயணம், செடாரி மரியாதை ஆகியவற்றுடன் உற்சவர்களை உள்ளே அழைத்துச் சென்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் ஸ்ரீ ராமானுஜரின் ஜெயந்தி விழாவையொட்டி 11 கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து அந்தியூர் கோட்டை ஸ்ரீ அழகுராஜ பெருமாள், அந்தியூர் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீ வரதராஜ பெருமாள், மயிலம்பாடி சுதர்சன மடம் ஸ்ரீனிவாச பெருமாள், புரசை காட்டூர் ஸ்ரீ கரிய பெருமாள், பெரும்புகை புதூர் சஞ்சீவராய பெருமாள், பள்ளிப்பாளையம் ஸ்ரீ கோதண்டராமர், பீகிரி நாயக்கன்பாளையம் ஸ்ரீ மலையப்ப சுவாமி, வேடிக்காரன் பாளையம் திருமண கல்யாண லட்சுமி நாராயண சுவாமி உள்ளிட்ட ஆலயங்கள் மற்றும் மடங்களில் இருந்து உற்சவ மூர்த்திகளை சர்வ அலங்காரத்துடன் பெரிய திருவடிகள் மீது எழுந்தருளச் செய்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர். பல்வேறு வீதிகள் வழியாக 11 பெருமாள்கள் மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு பவனி வர ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டி ஒரு சேர தரிசித்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த இறையமங்கலத்தில் இருக்கும் ஸ்ரீ இளைய பெருமாள் எனும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடரமண சுவாமி கோவிலில் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக கோவில் வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் சமேத உற்சவர் பெருமாள், ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், ஸ்ரீ ஆஞ்சநேயர் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளை அபிஷேக பீடத்தின் மேல் எழுந்தருளச் செய்து பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து கருட பட்டம், ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், பட்டு வஸ்திரம் மற்றும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த தாயார்கள் சமேத உற்சவர் ஆகியோரை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கொடிமர வளாகத்தை அடைந்தனர். அங்கு கம்ப பீடத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டதும் வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க கருட பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து விசேஷ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த தாயார்கள் சமேத பெருமாளுக்கும் ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து ஸ்ரீ ஆஞ்சநேயர் எதிர் சேவை சாதித்தபடி முன்னே செல்ல மலை கோவிலில் இருந்து படிகள் வழியாக தாயார்கள் சமேத பெருமாளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் அடிவாரத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு ஊஞ்சலில் எழுந்தருளச் செய்து உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் படி பூஜை செய்து தேங்காய் சூறை இடப்பட்டது. கரூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாதர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழா வைபவமாக நடைபெற்று வருகிறது. கோவில் வாகன மண்டபத்தில் வெள்ளி கருடனுக்கு பச்சை பட்டாடை கட்டி மாலை சூட்டி பெரிய திருவடி மீது அமர்ந்திருந்த உற்சவர் ரங்கநாதருக்கு ஊதா நிற பட்டாடை கட்டி சர்வ ஆபரணங்களுடன் லட்சுமி காசு ஹாரமும் கிரீடத்துடன் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். பரமபத கோலத்தில் கருடன் மீது அமர்ந்திருந்த உற்சவர்களுக்கு ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்து வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல சுவாமிக்கு ஆலயத்தில் இருந்து திருவீதி புறப்பாடு துவங்கியது. பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய வழிநடிகளும் பக்தர்கள் சுவாமிக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி தேர்கால் நடும் வைபவம் நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் இருக்கும் யாகசாலையில் முகூர்த்த கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் நவதானிய முடிப்பும் கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் புனித நீர் தெளித்து மலர்கள் தூவி அர்ச்சித்ததும் ஏக தீபமும் காட்டி தேங்காய் பழங்கள் நிவேதித்து மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் முகூர்த்த கம்பத்தையும் அர்ச்சகர் புனித நீர் அடங்கிய கலசத்தையும் சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து தேரடியை அடைந்தனர். அங்கு தேரில் நவ தானியங்கள் மற்றும் புனித நீர் சேர்த்து பாலாபிஷேகம் செய்ததும் கம்பத்திற்கு மலர்ச்சரம் கட்டி தேரில் தேர்கால் நடப்பட்டது. உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா மதுரையில் துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் ஸ்ரீ கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் தங்க குதிரை உள்ளிட்ட வாகனங்கள் அழகர் கோவிலில் இருந்து மதுரைக்கு அனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. இதையொட்டி ஆலய வாகன மண்டபத்தில் இருந்து தங்க குதிரை வாகனம் வெளியே அழைத்து வரப்பட்டது.
ஸ்ரீ கள்ளழகர் பயணிக்கும் தங்க குதிரை வாகனத்தை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோவிலில் இருந்து வெளியே வந்து வாகனத்தில் அமர்த்தி மதுரை நோக்கி உலா புறப்பட்டனர். இதேபோல் கோவிலில் இருந்து சேஷ வாகனம், கருட வாகனம் ஆகியவையும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஊர்வலமாக மதுரைக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவிலில் நடைபெற்று வந்த ஸ்ரீ பத்மாவதி பரிணய உற்சவம் வேதம், நாதம், கீதம் மற்றும் விசேஷ பூஜைகளுடன் நிறைவு. திருமலை ஸ்ரீ ஏழுமலையானையும் திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரையும் தரிசித்த துணை குடியரசுத் தலைவர், தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்த ஆலய உயர் அதிகாரிகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் வசந்த உற்சவம் வைபவமாக நடைபெற்ற கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் நடைபெற்ற ஸ்ரீ பத்மாவதி பரிணய உற்சவம் திரளான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் பூச்சாற்று வைபவம், வண்ண மலர்கள் நடுவே காட்சி கொடுத்த ஸ்ரீ நம்பெருமாள். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா, யாழி வாகனத்தில் அம்பிகையும் அதிகார நந்தி மீது சுந்தரேஸ்வரரும் திருக்காட்சி. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.